அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் வீட்டு சமையல் ருசிக்க மணக்க நம்ம எஸ்எஸ்பி ஹோம்மேடு மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. உங்களோட சமையல் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கு நாங்கள் ரெடி ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் நிறைய நாகூரில் ஸ்டால் போட்டிருந்தேன். அதோட விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்எஸ்பி ஹோம்மேடு மந்தி மசாலா வச்சு மந்தி பிரியாணி செஞ்சு காட்டியிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் நாகப்பட்டினத்தில் ஸ்டால் போட்டிருந்தோம். அங்கே அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு நல்ல சேல் போணுச்சு. நம்மளோட ப்ராடக்ட் நிறைய பேர் வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு மெசேஜ் கூட போட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். அடுத்து நோம்புக்கு முன்னாடி நான் 2 ஸ்டால் போட்டிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நரவியில், இன்னொன்று நாகூரில். அதுதான் நான் லாஸ்ட்டாக போட்ட ஸ்டாலு. அதுக்கப்புறம் நான் இப்போ வரைக்கும் ஸ்டால் எதுவும் போடலை. இதுக்கப்புறமா ஸ்டால் போடுற ஐடியாவிலையும் இல்லை. ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு சேல் போகலை. அதனால் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நான் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நரவியில் தான் ஸ்டால் போட்டிருந்தேன். அங்கே சுத்தமாக எனக்கு எந்த ஒரு சேலுமே இல்லை. நான் எடுத்துகிட்டு போன ப்ராடக்ட் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்தது தான் மிச்சம். ரொம்ப 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 கம்மியாக தான் எனக்கு சேல் போணுச்சு. அதாவது நம்ம அந்த ஸ்டாலுக்காக பணம் கட்டியிருப்போம் இல்லையா, அது நம்ம போகிற வர செலவு இதுக்கெல்லாம் கூட எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்ப 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 கம்மியான சேல் தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்து நாகூரில் நான் ஸ்டால் போட்டிருந்தேன். அங்கே ஓரளவுக்கு நமக்கு பரவாயில்ல. அந்த வீடியோ இதுலேயே வரும், தொடர்ந்து பாருங்கள். நரவியில் நமக்கு அந்தளவுக்கு சேல் போகலை அப்படிங்கிறதுனால இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை. அதனால் நான் வீடியோவும் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு நாகூரில் போட்டேன் பார்த்தீங்களா, அதை நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்துருக்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 3 ஸ்டாலுமே அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நாளில் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ நம்ம நாகூருக்கு ஸ்டால் போட போகிறதுக்கு மசாலா தேவையானதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி காய வச்சு அதை அரைச்சி பேக்கெட் பண்ண போகிறேன். ஸ்டாலுக்கு மட்டும் இல்லை, நமக்கு ஆர்டர்ஸும் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் மசாலா காய வச்சு இப்போ வறுத்துட்ருக்குறேன். அதெல்லாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிருவேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ராகி மாவு. நம்ம ஃபஸ்ட் டைம் நாகூரில் ஸ்டால் போட்டப்போ தான் ராகி மாவு நம்ம லான்ச் பண்ணோம். ஸோ அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்மக்கிட்ட இப்போவும் சரி எப்போவும் சரி ராகி மாவு, உளுந்து களி மாவு, சுக்குமல்லி காஃபி தூள், மசாலாஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் நாகூருக்கு ஸ்டால் போட போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ராகி லட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக வேர்க்கடலையை வறுத்து நல்லா தூளெல்லாம் எடுத்துகிட்டு இதை நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம ராகி மாவு மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு பேக்கெட் போட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நான் லட்டு செஞ்சு எடுக்க போகிறேன். நம்ம நாகப்பட்டினத்தில் ஸ்டால் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே இந்த ராகி லட்டு ரொம்பவே சூப்பராக சேல் ஆணுச்சு. அந்த ஒரு நம்பிக்கையில் இங்கே நாகூர்லேயும் சேல் ஆகும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை அதோட ஸ்கின் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்து வெல்லத்தை பாகு காய்ச்சிட்ருக்கேன். அதுக்கு மேலே 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் நம்ம லட்டோடு சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ராகி மாவை நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம லட்டு செய்ய போகிறோம். உங்களுக்கு இந்த ராகி லட்டு நான் எப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஃபுல் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி டைம் எடுத்து ராகி லட்டெல்லாம் செய்கிறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் செஞ்சு உங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுவோம். ராகி அப்படிங்கிறது கேழ்வரகு. நிறைய பேர் ராகின்னு சொல்லுவாங்க, கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க. இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஹெல்த்துக்கு அப்படிங்கிறது நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஹெல்த்துக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு மெயினாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. ராகி கூழ், ராகி களி, புட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு முன்ன பின்ன பார்ப்பாங்க. இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லையும் கொடுத்து விடலாம், ஸ்கூல் விட்டு வந்தோடனே எடுத்து கொடுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்த நாள் ஸ்டால் போடுறதுக்கு இன்றைக்கி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு 11:30 மணி ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் ஒரு 5:30-6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. எல்லாருமே லைக் பண்ணிவிடுங்க, கூடவே ஹைப் இருக்கும், அதையும் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ காலையில் நம்ம வீட்டில் என்னென்ன வேலை இருக்குமோ அதையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் சமையலும் செஞ்சு வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன்.
ஃபஸ்ட்டு ஸ்டால் போடும்போது எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஸாக இருந்துச்சு. என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி ரெடி ஆகணும்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தான் நான் போனேன். ஆனால் அடுத்தடுத்து நம்ம ஸ்டால் போடும்போது நமக்கு முன்னாடி போட்ட ஸ்டால்லையே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சா, அதனால் டக்குன்னு ரெடி ஆகிட்டேன். வீட்டிலேருந்து காலையில் கிளம்பும்போது 9:30 மணி. நாகூர் தானே அப்படின்னு சொல்லிட்டு 9:30 மணிக்கு தான் கிளம்புனேன். அதுக்காக வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துல நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டால் போடுற இடத்துக்கு வந்தாச்சு. நானும் ஹாஜாவும் தான் வந்தோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகூர் பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மேரேஜ் ஹால் இருக்குது. அங்கே தான் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. வரும்போது நினச்சிட்டே வந்தேன் நிறைய பேர் வந்திருப்பாங்க, நம்ம தான் கொஞ்சம் லேட்டாக போகிறோன்ட்டு. ஆனால் வந்து பார்த்தா அந்தளவுக்கு யாரும் வரல, 1-2 பேர் தான் வந்திருந்தாங்க. நானும் வந்துட்டேன். மார்னிங் 10 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் கரெக்டாக 10 o'clockலாம் ரீச் ஆகிட்டேன். உள்ள வந்த உடனே நம்மளோட ஸ்டால் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்லேயே நம்மளோட ஸ்டால் வந்து இருந்துச்சு. என்னோட நேம் எழுதி ஒட்டி வச்சுருந்தாங்க. நம்ம மசாலா பிராண்டு பேர் SSB. அவங்க வந்து RRBன்னு எழுதி வச்சுருந்தாங்க. பார்த்த உடனே சிரிப்பு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்லேயே நம்மளுக்கு ஸ்டால் கொடுத்துருந்தாங்க. அதை நான் வேணான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நரவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் தான் நான் வந்து ஸ்டால் போட்டிருந்தேன். அங்கே அந்தளவுக்கு எனக்கு சேல் போகல. அதனால நம்ம கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கலாம், ஃபுட்டுலாம் இருக்குல்ல அங்கேயே வந்து போட்டுக்கலாம். ஏன்னா ஃபுட்டுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. அங்கே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுட்டுலாம் இருக்கிற இடத்துல என்னோடய மசாலாஸை வந்து நான் வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் ஒருத்தவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்களோட ஸ்டாலையும் அப்படியே விசிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணவங்க கிட்ட அவங்களோட ஸ்டால் தான் இது. அப்படியே வீடியோவும் எடுத்துக்கிட்டேன். நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட முறுக்கு வத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ டைம் வந்து ஒரு 11:30 மணி 12 மணி கிட்ட இருக்கும். நமக்கு வந்து வடையும் டீயும் வந்துச்சு. அதை சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருக்கேன். நம்ம வந்து 3 இடத்துல ஸ்டால் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 3 இடத்துலையுமே காலையிலேருந்து வந்து அந்தளவுக்கு சேல் இருக்காது, யாருக்குமே இருக்காது. காலையில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். காலையிலேருந்து மதியானம் வரைக்குமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸ்கூல் விட்டதுக்கப்புறமா அதாவது ஈவினிங் ஒரு 4:30 5:30 மணிக்கு மேலே தான் நல்லா வந்து நம்மளுக்கு சேல் போகும். அதே மாதிரி தான் இங்கேயும் நாகூர்லேயும் பார்த்தீங்கன்னா மதியானம் வரைக்கும் எந்த ஒரு சேலும் அந்தளவுக்கு இல்லை, 1 2 போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ மத்தியானத்துக்கு நமக்கு சாப்பாடு வந்துருச்சு. காலையில் டீ வடையெல்லாம் கொடுத்துட்டாங்களா, மதியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா குஸ்கான்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ குஸ்கா பிரியாணி, அப்புறம் அவிச்ச முட்டை, ஊறுகாய் பாக்கெட்டு, ஒரு வாட்டர் பாட்டில், இதுதான் அங்கே கொடுத்துருந்தாங்க. நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்து தான் பே பண்ணணும். ஸோ சாப்பாடும் அங்கேயே கொடுத்துருவாங்க. அம்மாவையும் ஸ்டால் போடுறதுக்கு வர சொல்லியிருந்தேன். நம்ம நாகப்பட்டினத்தில் ஸ்டால் போட்டப்போ அம்மா வந்திருந்தாங்க. நிறவியில் போட்டப்போ நான் கூப்பிடலை, நாகூரில் வந்து ஸ்டால் போடுறதுக்கு கூப்பிட்டுருந்தேன். அதனால் அம்மாவும் வந்திருந்தாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு 2 மணிக்கிட்ட ரீச் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அம்மாவுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் ரிலேட்டிவ் வீட்டு இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வாங்கம்மான்னு சொல்லிட்டு அம்மாவை அனுப்பி விட்டுட்டு இப்போ நான் மட்டும் உட்காந்துருந்தேன். அம்மாவை எதுக்கு வர சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டால் போடுற இடத்துக்கு அம்மாவுக்கு வரத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்காண்டியும் அடுத்து நம்ம மட்டும் தனியாக உட்காந்துருக்கிறத விட நம்ம கூட ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நமக்கும் கம்பெனியாக இருக்கும்ல, அதுக்காக தான் வர சொல்லியிருந்தேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈவினிங் தான் நமக்கு நல்ல சேல் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். 1 2 பேர் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஸ்டால் போட்டிருக்க மற்ற எல்லாருமே ஒன்றோடு ஒன்று மிங்கிளாகி நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அப்படியே என்னோடய ஸ்டால்லையே உட்காந்துருப்பேன். பேசணுன்னு தோணும், ஆனால் நான் பேசுகிற அந்த மாதிரி போய் கலந்து பேசுகிற டைப்லையே அப்படியே உட்காந்தே இருப்பேன். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்காங்களே அவங்களோட பக்கத்தில் இருக்கவங்களோடலாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பேசி பழகுன ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க, நம்மளோட ரிலேட்டிவ்ஸு, இவங்ககிட்டலாம் நான் நல்லா ஜாலியாக பேசுவேன். ஆனால் புதுசாக பார்க்கும்போது அந்தளவுக்கு டக்குன்னு போயிட்டு பேச மாட்டேன், மிங்கிளாக மாட்டேன். அப்படியே தனியாகவே உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி தான் அங்கேயும் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோ தான் எடுக்கல பெருசாக, ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சேல் நல்லா சுறுசுறுப்பாக போயிட்டு இருந்துச்சா, அதுலேயே கவனமாக இருந்தேன். ஸோ சேல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது நைட்டு ஒரு 9:30 மணி இருக்கும். நைட்டு நம்ம வந்த உடனே எதுவுமே சமைக்க முடியாது பார்த்தீங்களா, அதனால் நைட்டு வந்து எல்லாருமே சாதா வாங்கி சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு உடனேயே நமக்கு ஒரு பணியாரம் ஆர்டர் ஒன்று இருந்துச்சு. அதனால் ஈச்சக்கொட்டை பணியாரம் மட்டும் நைட்டே செஞ்சு வச்சிடலாம், ஏன்னா அடுத்த நாள் காலையில் கொடுக்கணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈச்சக்கொட்டை பணியாரம் வந்து செஞ்சிட்ருந்தேன். நான் மட்டும் இல்லை, நானும் என்னோடய பசங்க 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம். மீதி 2 பணியாரம், அதாவது ஹஜூர் பணியா, இஞ்சி கொத்து பணியா, இது 2மே அடுத்த நாள் காலையில் செஞ்சோம்.
ஃபஸ்ட்டு நம்ம ஈச்சக்கொட்டை பணியாரம் செஞ்சிட்டோமா. இது வந்து ஹஜூர் பணியாரம். நான் எல்லா பணியாரனுக்கும் தண்ணி சேர்க்க மாட்டேன், தேங்காய் பால் சேர்த்து தான் மாவு பிசைவேன். அதனால் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து பொங்கி வந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பணியாரம்லாம் சுட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பொங்காது, ஓரளவுக்கு நம்ம வந்து பாதி சுட்டு எடுத்துருவோம். லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வந்துகிட்டே இருக்கும், கீழெல்லாம் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா பணியாரமும் சுட்டு எடுத்தாச்சு. சுட்டு எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணிகிட்ருக்காரு ஹாஜா. நாங்கள் வந்து ஆல்ரெடி ஈச்சக்கொட்டை பணியாரம் சுட்டு வச்சிட்டோம் பார்த்தீங்களா, முன்னாடி நாளே அது நல்லா ஆறி இருக்கும். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சுட்ட பணியாரம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களோட டைம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கிண்டு நிறைய டைம் பவர் கட் ஆகிட்டே இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு கிளியராக எங்களுக்கு வந்து லைட்டும் கிடைக்கல. ஆல்ரெடி நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தான் இருக்கும். இது வந்து பவர் வேறு கட் ஆகிடுச்சா ரொம்ப வந்து டல்லாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து வீடியோ எடுக்கணுமேனு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பணியாரம் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து செகண்டாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன், அதை போயிட்டு பாருங்கள். நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே கண்டினியூவாக வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். ஆனால் நடுவில் நமக்கு வேறு ஏதாச்சும் வேலை வந்துடும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பிஸி ஆகிடுவோம், இல்லை யாராச்சும் வந்துடுவாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நம்ம நினச்ச மாதிரி எடுக்கவே முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாகூர் அண்டு நிறவியில் ஸ்டால் போட்டதில் எனக்கு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ வந்து நினச்சா மாதிரி எடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அங்கங்கே விட்டா மாதிரி தான் வீடியோ எடுத்திருப்பேன். இப்போ நம்ம வந்து பணியாரம் ஆர்டர் வந்து கொண்டு போய் கொடுத்தாச்சு. நாகூரில் தான் நமக்கு வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு. அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நோன்பு நெருங்கிடுச்சு இல்லையா, அதனால் வீடை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடை க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வீடு எவ்வளோ லட்சணமாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து 2 ஸ்டால் போட்டிருக்கோம், பணியாரம் ஆர்டர்ஸ் எடுத்து செஞ்சுருக்கிறோம். அல்லாவே இது ரொம்ப ரொம்ப பெரிய வேலை. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்களும் வந்து இதெல்லாம் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா ஸ்டால் போடுறது எவ்வளோ பெரிய வேலை, அதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போகணும், திரும்ப எடுத்துகிட்டு வரணும், அதை மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் பணியாரம் வேலை ரொம்ப ரொம்ப பெரிய வேலை. பசங்க இல்லைன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. என்னோடய 2 பசங்களோட நான் வந்து இதெல்லாம் வந்து செஞ்சு முடித்தேன். நாகூரில் தான் நம்ம லாஸ்ட்டாக ஸ்டால் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நோன்பு வந்துருச்சு. ஸோ இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீடை ஃபுல்லாக ஒட்டடை தட்டி விட்டுட்டு அங்கங்கே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடை மாப்பு வந்து போட போகிறோம். ஹாஜா தான் மாப்பு போட போகிறாரு. அடுத்து தலை நோம்புக்கு நாங்கள் எல்லாருமே அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அந்த விளாக்லாம் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா நம்ம சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் ஸ்டால் போட போனப்பையும் சரி, பணியாரம் ஆர்டர் எடுத்ததுக்கும் சரி, மசாலா ரெடி பண்ணுறதுக்கும் சரி, வீடை க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி, என்னோடய பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க 3 பேரோட இவங்க 4 பேரோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் சடனாக எங்கள் வீட்டு கொல்லைக்கு வரும்போது எங்கள் வீட்டு வாழை மரத்தில் பாம்பு உட்காந்துருக்கு. பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சாரப்பாம்பு தான் அது.